வணக்கம். ஆண்டுகளின் பார்வையில் தமிழ் சினிமா என்ற இந்த பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆண்டு 1982. இந்த 1982 சுமார் 85 தமிழ் திரைப்படங்கள் நேரடியாக திரை அரங்குகளுக்கு வந்திருக்கின்றன. இந்த 85 திரைப்படங்களிலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சிவகுமார், பிரபு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், கேப்டன் விஜயகாந்த், ஜெய்சங்கர் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள், டி ராஜேந்தர், பாக்யராஜ் போன்ற இயக்குநர்கள் இயக்கியும் நடித்திருக்கிறார்கள். அதே போன்று ரகுவரன் என்ற ஒரு அருமையான வில்லனை தமிழ் சினிமாவும் இந்த வருடம்தான் நமக்கு கொடுத்தது. 82 வந்த திரைப்படங்கள் 85 என்றாலும் இந்த ஆண்டில் வந்த பல படங்கள் மிகப்பெரிய வெற்றியினை பெற்றது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் சூப்பர் ஸ்டாரின் 3 முகம், உலகநாயகனின் 3ஆம் பிறை, இப்படி பல படங்களை சொல்லலாம். படங்களின் பெயர்களை இப்பொழுது பார்க்கலாம். அக்கினி சாட்சி, அதிசய பிறவிகள், அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை, அம்மா, அழகிய கண்ணே, அர்ச்சனை பூக்கள், அஸ்திவாரம், ஆகாய கங்கை, ஆட்டோ ராஜா, 1000 முத்தங்கள், ஆனந்த ராகம், இதயம் பேசுகிறது, இரட்டை மனிதன், ராகம் தேடும் பல்லவி, இளஞ்சோடிகள், இனியவளே வா, ஈரவிழி காவியங்கள், ஊருக்கு ஒரு பிள்ளை, ஊரும் உறவும், எங்கேயோ கேட்ட குரல், எச்சில் இரவுகள், 7வது இரவில், 7வது மனிதன், ஒரு வாரிசு உருவாகிறது, ஓம் சக்தி, கண்ணே ராதா, கண்மணி பூங்கா, கருடா சௌக்கியமா, கல்யாண காலம், கனவுகள் கற்பனைகள், காதல் ஓவியம், காதலித்து பார், குரோதம், கேள்வியும் நானே பதிலும் நானே, கோபுரங்கள் சாய்வதில்லை, கோழி கூவுது, சகலகலா வல்லவன், சங்கிலி, சிம்லா ஸ்பெஷல், சின்ன சிறுசுகள், டார்லிங் டார்லிங் டார்லிங், தனியாத தாகம், தனிக்காட்டு ராஜா, தாய் மூகாம்பிகை, தியாகி, தீர்ப்பு, தீர்ப்புகள் திருத்தப்படலாம், துணை, தூக்கு முயடே, தூரல் நின்று போச்சு, நம்பினால் நம்புங்கள், நலந்தானா, நன்றி மீண்டும் வருக, நாடோடி ராஜா, நிழல் தேடும் நெஞ்சங்கள், நினைவெல்லாம் நித்யா, நிஜங்கள், நெஞ்சங்கள், நெஞ்சில் ஒரு ராகம், பக்கத்து வீட்டு ரோஜா, பகடை 12, பஞ்சவர்ணம், பட்டணத்து ராஜாக்கள், பண்ணைபுரத்து பாண்டவர்கள், பயணங்கள் முடிவதில்லை, பரீட்சைக்கு நேரமாச்சு, பார்வையின் மறுபக்கம், புதுக்கவிதை, பொய் சாட்சி, போக்கிரி ராஜா, மகனே மகனே, மஞ்சள் நிலா, மணல் கயிறு, மாமியாரா மருமகளா, முள் இல்லாத ரோஜா, 3ஆம் பிறை, மெட்டி, 3 முகம், ரங்கா, ராணி தேனி, வசந்தத்தில் ஒரு நாள், வா கண்ணா வா, வாலிபமே வா வா, வாழ்வே மாயம், ஹிட்லர் உமானாத் போன்ற 85 திரைப்படங்கள் இந்த காலகட்டத்தில் வந்தன. விசு அவர்கள் நடித்த அந்த கண்மணி பூங்கா, பாக்யராஜ் அவர்களுடைய தூரல் நின்று போச்சு, டார்லிங் 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 போன்ற வெற்றி படங்கள், பிரதாப் போத்தன் நடித்த படங்கள், ஆர் சுந்தரராஜன் இயக்கிய படங்கள், டி ராஜேந்தர் இயக்கி நடித்த படங்கள், வெறுமனே இயக்க மட்டும் செய்த படங்கள், பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய படங்கள், இப்படி தமிழ் சினிமாவின் தரமான காலகட்டமாக அந்த 80 இருந்த காலகட்டம் என்பது உண்மையில் மிக பொக்கிஷமான ஒரு காலகட்டம். அந்த 80 தான் தமிழ் ரசிகர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை சினிமா மூலம் கிடைக்கப்பெற்ற ஒரு காலம். மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வருமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியை என்று சொல்லி, இன்னொரு ஆண்டில் வெளியான படங்களை பற்றிய பார்வையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் மைதீன்.